அறிவில் சிறந்த ஆண்டவர் பெருமக்களே, இந்திய பெருநாடு அகிம்சையை உலகிற்கு போதித்த காந்திய வழியில் விடுதலையை பெற்ற நாடு இந்திய பெருநாடு. அகிம்சை வழியில் விடுதலை அடைந்த இந்த நாடு வன்முறையை ஒருபோதும் கையில் ஏந்தாது. இன்று வரை வன்முறை செய்பவர்களை நாம் என்ன சொல்கிறோம்? வன்முறை கூடாது, அகிம்சை தான் வெற்றி பெறும் என்று நமக்கு எல்லோரும் போதித்து வருகிறார்கள். அப்படி அகிம்சை வழியில் இந்திய பெருநாட்டை விடுதலை வாங்கி கொடுத்த காந்தியடிகள் ஒரு மனிதனின் உயிரை இன்னொரு மனிதன் பறிப்பதற்கு உரிமை கிடையாது என்று பதிவு செய்திருக்கிறார். அப்படி பார்த்தால் தம்பி அஜித்குமாருடைய மரணம் என்பது திட்டமிட்டு படுகொலை செய்திருக்கிறது காவல்துறை. இதுக்கு பேர்தான் வேலியை பயிரை மேய்ந்த கதை என்பார்கள். முதலில் நமக்கு உளவியல் ரீதியாக ஒரு நோய் பரவியிருக்கிறது. காவல்துறை என்றால் பெரிய கொம்பு வைத்ததை போல நமக்கு ஒரு உளவியல் நோய். காவல்துறை என்றால் நடுங்குவது, அவர்கள் அழைத்தால் பயந்து செல்வது, அதை முதலில் நாம் நீக்க வேண்டும். அருகில் இருக்கக்கூடிய கேரளா மாநிலத்திலே சராசரி மனிதன் காவல்துறை அதிகாரியிடம் என்ன நடந்தாலும் அதை நேரடியாக கேள்வி எழுப்ப முடிகிறது என்றால் அங்கு மக்களிடம் விழிப்புணர்வு இருக்கிறது. காவல்துறை காவல்துறையாக செயல்படுகிறது. ஆனால் இங்கு அப்படி அல்ல. காவல்துறை கைக்கூலியை விட மோசமான ரவுடியை போல செயல்படுகிறது. அதனால தான் காவல்துறையை கண்டால் மதிப்பளிப்பது போய் பயந்து நடுங்க வேண்டிய சூழல் இந்த தமிழ்நாட்டு அரசியலில் தான் நடந்து வருகிறது. ஒரு காவல்துறையை அந்த துறை சார்ந்து இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் குற்றம் நடைபெறுகிறது என்றால் மனு கொடுக்க போகின்றவரிடம் முதலில் மரியாதையாக நடந்து கொள்கிறார்களா? எல்லோரும் நீங்கள் அறிந்த விஷயம்தான். பாமர மக்களுக்கு தெரியும். வயது வித்தியாசம் வராது. வா என்பான், போ என்பான், மரியாதை குறைவாக நடத்துவான். நில்லு, உள்ள செருப்பு போட்ட செருப்பட்டு வராத, உட்காராத, எந்திரி, போம்பா. அவங்க தந்தையரை எப்படி சொல்ல முடியுமா? நம்ம முதலில் மனிதனை மனிதனாக மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். காவல்துறை காவல்துறை என்றால் யார்? அவர்களுக்கு தனி அதிகாரம் எங்கிருந்து வருகிறது? யார் கொடுப்பது அவர்களுக்கு அந்த உரிமையை? காவல்துறையும் கார்பரேட் கம்பெனியும் ஒண்ணு. கட்டுப்பட்டு மேல்மட்ட அதிகாரிகள் சொல்லக்கூடிய கேட்டு அப்படியே வேலை செய்வது. என்னை பொறுத்தவரை காவல்துறை அதிகாரிகளும் பேரூராட்சியை சார்ந்த பேரூராட்சியில் துப்புரவு பணியை செய்யக்கூடிய துப்புரவு பணியாளர்களும் அரசு ஊழியர் தான். காவல்துறை அதிகாரியும் அரசு ஊழியர் தான். மின்வாரிய ஊழியரும் அரசு ஊழியர் தான். ஆசிரியரும் அரசு ஊழியர்கள் தான். எனவே இங்கு பார்க்கக்கூடிய அத்தனை அரசு வேலையை செய்யக்கூடிய அனைவரும் அரசு ஊழியர்கள் தான். அவர்களுக்கு சம்பளம் யாரிடம் இருந்து வருகிறது? நாம செலுத்துகின்ற வீட்டு வரி, காட்டு வரி, மின்சார வரி, தண்ணி வரி, இந்த வரிகளில் இருந்துதான் இந்த காவல்துறைக்கு சம்பளமாக கொடுக்கப்படுகிறது. அப்படி என்றால் சம்பளம் கொடுக்கக்கூடிய எஜமான் தான் பொதுமக்கள். அப்படிப்பட்ட எஜமானை காவல் காப்பது போய் குற்ற வழக்கு என்று ஒன்று வந்துவிட்டால் மரியாதை குறைவாக நடத்துவது, மயிறு தயிர் என்று பேசுவது. யார் கொடுத்தது இந்த அதிகாரம்? அவன் நம்மளை பத்தி சொல்லலாம், மயிரும்பான் தயிரும்பா. ஆனா நம்ம அவனை பத்தி ஒரு கேள்வி எழுப்பிடக்கூடாது. கேள்வி விட்டா உடனே பொத்துக்கிட்டு வந்துடும். ஏய், நீ போலீஸ்கிட்ட ஏத்து பேசுறியா? நீ என்கிட்ட ராங்கா பேசுறிய? நீ அவ்வளவு பெரிய ஆளா? யாரு நம்மளை பத்தி கேட்பான். ஏய், நீ அவ்வளவு பெரிய ஆளா? உனக்கு யார் கொடுத்த அதிகாரம்? உனக்கு எங்க இருந்து வருது அந்த அதிகாரம்? நீ ஆற்றால் பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கி செல்லக்கூடிய ஒரு அரசு ஊழியர். நீ எப்படி கேள்விப்ப நம்மள பேசுறது? நீ ராங்கா பேசுற. உன்னை நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செஞ்சு கிழிச்சிருவ நீ? என்ன செஞ்சு கிழிச்சிருவ நீ? அரசு ஊழியர் என்றால் அரசுக்கு ஊழியம் செய்வது. சட்டம் என்பது சட்டத்தை காவல் செய்வது சட்டத்துறையினுடைய வேலை. காவல்துறையுடைய வேலை தவறு நடக்காமல் பாதுகாப்பது. தவறு நடந்துவிட்டால் முறையான விசாரணை நடத்தி அதன் மீது உரிய நடவடிக்கை எடுப்பது. நீ யாரு அடிக்கிறதுக்கு? நீ யாரு?
ஆனா காவல்துறையை நாம் அடிக்கும் போது தடுத்து விட்டால் கையை வாங்கிட்டாமா. விசாரணைக்கு கொண்டு வரும்போது கழிவறையில் வழிக்கு வந்து கால் முறிந்தது, கை முறிந்தது, கெட்டுப்பட்டு போய் வெளியே கொண்டு வருவான். இப்ப கைது செய்யப்பட்டு இருக்கக்கூடிய 5 காவல்துறை அதிகாரிகளுக்கு கை முறிஞ்சல. ஏன் அந்த கைப்பறை இப்ப வேற மாத்திட்டாங்களா? இந்த கைப்பறை வழுக்காதா? அதே கைப்பறை அதே காவல் நிலையத்தை சேர்ந்த அதிகாரிகள் உள்ள போறாங்க, வெளியே வராங்க. அவங்களாம் வழிக்கு கை ஒடியல, கால் ஒடியல. என்னடா பித்தலாட்டம் இது? என்ன பித்தலாட்டம்? ஒரு இடத்தில் காவல்துறை 4 பேரை மறித்து வைத்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் அந்த இடத்தில் யாராவது ஒரு ஐயா இங்க என்ன பிரச்சனை கேட்டா நீ யாரு கேள்வி கேட்கங்க? உனக்கு பதில் வேண்டிய தேவை எனக்கு கிடையாதுங்க. என்ன புரிஞ்சுக்கு நீங்க நிக்க? என்ன புரிஞ்சுக்கு நீ நிக்க? உனக்கு யாரு இவ்வளவு அதிகாரத்தை கொடுக்கிறது? கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். நீ என்ன கேட்க? நீ கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்க. நீ திமிரா நிக்கங்க. அத மாதிரி தான் நாங்களும் பொதுமக்களை மறித்து கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் பொதுமக்களுக்கு உண்டு. அதே போல பொதுமக்கள் என்ன சார் நேரத்தில் நிக்கீங்கன்னு கேட்டா இந்த வேலையா வந்தேன் என்று சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்ல மாட்டான், சொல்ல மாட்டான். ஏன்னா இவனுக்கு கொம்பு முளைச்சிருக்கு. ஏ நீ என்னவே கேள்வி கேட்கியா? நீ அவ்வளவு பெரிய ஆளா? எப்படி? உனக்கு சம்பளம் கொடுக்குறது நான் கொடுக்கக்கூடிய வரி பணத்துல வேண்டாம் நாயே. நீ யார்கிட்ட நீ வந்து முறப்ப காட்டிட்டு இருக்க? அடிக்கிறது ஒடிக்கிறது, திருப்பி ஒண்ணு அடிச்சா நிச்சு நீ உடனே தப்பி ஓடித்தான் சுட்டுட்டேம்மா. அதான சொல்லுவ. காவல்துறை என்பவர் முதலில் கண்ணியமாக நடந்து கொள்ளணும். அவன் குற்றவாளியாக இருந்தாலும் உட்கார வச்சு நீ விசாரிக்கணும். அப்படி செய்தியா? பல முறை சொல்லுவாங்க காவல்துறை உங்களுடைய நண்பன். எந்த இடத்துல நண்பன்? ஏண்டா நண்பன் தான் நம்மளை கூட்டு கொண்டு போய் சங்க விட்டு மிதிப்பானா அடிப்பானா? அது நண்பனா? அது காவல்துறைக்கு என்ன வேலை? மனுவை வாங்கி விசாரித்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறைப்படுத்தணும். அதோட அவர் பணி முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு உனக்கு தேவை என்றால் நீதிமன்றத்தில் மனு போட்டு ஐயா இந்த குற்றவாளி மீது எங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருக்கிறது, எங்களுக்கு தேவையான தகவல்கள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை, எனவே அவர்கள் எங்களுடைய கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பதற்கு 2 நாட்கள் அவகாசம் கொடுங்கள் என்று நீ நீதிமன்றத்தை தான் நாடணும். நீ என்ன புடுங்கி 2 நாள் வச்சுக்கிட்டு நீ வாட்டுக்கு தெரு தெருவா சுத்தி கொண்டு வர? என்னத்தை கொண்டு வர? இதே போலத்தான் என் தம்பி ஞானசேகர் ஒரு வழக்கில் வந்து புனையப்பட்டிருந்தார் ஈரோடுல. அவர் இருக்காரு ஈரோடுல. ராயகிரியில எங்களை வந்து தூக்கிட்டு போறாங்க சாமத்துல. 12:30 வீட்டை தட்டி ஐயாங்க வாங்க, இங்க சீனிவாசன் யாரு? ஆமா நான் தான் ஐயா. என்னங்க ஐயா? இல்ல உங்க கட்சிக்காரர் ஞானசேகர் ஈரோடுல வந்து ஸ்டாலினை கொளுத்திரும் சொல்லி பேசிட்டாரு, அவர் இப்ப எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. ஐயா அவர் ஈரோடுல பேசியிருக்காரு, நான் ராயகிரியில இருக்கேன், நான் நெல்லை காய போட்டு நான் காவலுக்கு படுத்திருக்கேன், எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல கடைசியா பேசுனது உங்கள்கிட்ட தான். எப்படி கடைசியா பேசுனது உங்கள்கிட்ட தான். அப்ப நீங்க சொல்லுங்க. ஐயா சத்தியமா எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்திருந்தால் ஒழித்து வைக்க வேண்டிய தேவை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு கிடையாது. என்னத்துக்கு நாங்க ஒழிச்சு வைக்கணும்? எவ்வளவு கையை பிடிச்சி எடுத்தானா, கஞ்சா வித்தானா, என்ன செஞ்சான்? பேசுனது தப்பு என்றால் ஆமா பேசினேன், வழக்கை முறைப்படி செஞ்சுப்போம். அந்த ஆட்கள் உள்ள பிள்ளைகள் நாங்க. எங்களை இங்க இருந்து ஏற்றி நைட்டு இன்னைக்கு 12:30 ஏத்துறாங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லா வச்சிருந்து நாளைக்கு காலையிலேயே சுத்தி காமிச்சு இப்படி கூடி மேற்கு கூடி சுத்தி திருநெல்வேலி போய் கோயில்பட்டி போய் அங்க தங்கி மறுநாள் சாயந்தரம் போது அங்க விட்டு கொடுத்தாங்க அந்த தம்பி ஆஜரான பிறகு. இதுக்கு இடையில ஏதாச்சும் நடந்துருந்தா என்ன செய்வாங்க? யாருக்கும் தெரியாது. அப்ப இந்த நிலைதான் அஜித்குமார் நடந்திருக்கும். இதுல ஒரு நல்வாய்ப்பா என்னன்னா, எங்களை தேடி கைது பண்ணி கொண்டு போன அந்த காவல்துறை மிக மிக கண்ணியமானவர்கள். அவர்கள் அவங்க எங்களிடம் பேசியது கிடையாது. தம்பி சீனி தயவு செய்து சொல்லிருங்க, தம்பி சீனி தயவு செய்து சொல்லிருங்க. 2 நாளா என்னுடைய அலைபேசி அவர்கள் கையில தான் இருக்குது. வருத போன் எல்லாம் அவங்க தான் அட்டன் பண்ணுவாங்க. அந்த இடத்தில் அவர்கள் சரியான காவல்துறை, அவர்களுக்கு ஒரு சல்யூட். ஆனால் அஜித்குமார் மரணத்தில் நடைபெற்ற இந்த காவல்துறை என்பவரை என்ன செஞ்சிருக்கலாம்? அடிச்சு கொண்டிருக்கான். இப்ப நம்ம என்ன கேட்போம்? அடிச்சு கொள்ளக்கூடிய ஒரு தேவை எங்க இருக்குது? அவர் மீது பாலியல் வன்புணர்வு வழக்கு இருக்குதா? கஞ்சா கடத்தல் வழக்கு இருக்குதா? சாராய வியாபாரம் பார்த்த வழக்கு இருக்குதா? இல்ல இதற்கு முன்பு வேறு ஏதாவது குற்ற செயலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றவாளியா? எதுவும் கிடையாது. அப்புறம் எதுக்கு கேட்டா மேலதிகாரி சொன்னாரு,
அந்த மேலதிகாரி என்ன எவன் நீ சொல்ல வேண்டிய மயிறு என்ன புடிக்கு நீ வந்து இப்ப சண்டை கிடக்க மேலதிகாரி சொன்னாரு மேலதிகாரி சொன்னாரு இன்னமா தான் பேசுறான். மேலதிகாரி எப்படி யாருன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சுல, அவங்களை தூக்கி உள்ள போட்டு பேர போறாங்க. என்ன சிக்கல் இருக்கு சொல்ல மாட்டாங்க. நாங்க நிரபராதி, எங்களுக்கு எதுவும் தெரியாது, மேலதிகாரி சொன்னாங்க நாங்க செஞ்சோம். மேலதிகாரி கொள்ளையா சொன்னா அதுக்கு அரசு உடனே இழப்பீடு. இந்த இழப்பீடு ஒன்று நம்மளை மிக 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 கேவலப்படுத்தும் செயல். இழப்பீடு என்றால் என்ன? நம்ம வரி பணத்தில் என்ன மயத்துக்கு நீ இழப்பீடு கொடுக்க? அடிச்சு கொண்டா 5 காவல்துறை வீட்டவில்லை, அவன் கொண்டாடி கை தண்டில செயின் போட்டிருக்கான், அந்த செயினை பிடிங்க இல்லடா. இல்லடா அவங்க 2 பேரும் கிட்னி எடுத்ததால நீ வில்ல வித்துட்டு அதுல வரக்கூடிய வருவாயை எடுத்து உயிரிழந்தவனுக்கு நீ இழப்பீடா கொடு. பொதுமக்கள் சொத்துல இருந்து நீ என்ன மயத்துக்கு நீ 5 லட்சம் கொடுக்க 50 லட்சம் கொடுக்க, நீ என்ன கொடுக்க? யார் அப்ப விட்டு காசு? யார் அப்ப விட்டு காசு? மாத்தி அவனை கொன்றுவோம், அந்த 5 லட்சத்தை கொன்றுவோம், ஆளுக்கு 5 லட்சம் கொடுத்துருவோம், நீ ஏத்துக்கிடுவியா? இது எப்படி இருக்கும்? வலிக்கும்ல, வலிக்கும். அத மாதிரிதான் சாதாரண மனிதனுக்கு மரணம் என்பதும் அரசு அதிகாரிகள் என்பதற்கு மரணம் என்பதும் மரணம் ஒன்றுதான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் மதிப்பு மரியாதை என்ற ஒன்று வேறுபாடு இருக்குது. நீ காவல் நிலையத்துக்கு வரும்போத ஏண்டாம்பா என்னடாம்பா வாடாம்பா போடாங்க. உனக்கு என்ன வேலை கொடுத்திருக்கு? தவறு செஞ்சவன்ட்ட நீ விசாரணை நடத்த உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கு. அதுக்கு தான் உனக்கு தனியா ஒரு ரூமை கட்டி இந்த இடத்துல 20 பேரை உனக்கு வேலைக்கு போட்டிருக்கு. நீ அந்த புடிஞ்ச வேலையெல்லாம் விட்டுற வேண்டியது. எந்தெந்த ஊர்ல எவன் சாராயம் விற்கான்? சாராயம்னா அரசு விற்கக்கூடிய சாராயம். டாஸ்மாக் கடையில இருந்து சரக்கு வாங்கிட்டு எவன் 10 பாட்டில் 20 பாட்டில் வச்சு விற்கானோ அவனை பிடிச்சிக்கிடுது. ஏய் நில்லு, சரக்கு என்ன வச்சிருக்க? 5 பாட்டில் வச்சிருக்கேன், சரி 4 பாட்டில கூட நீ 1 பாட்டில கொண்டு போ. பிறகு மறுநாள் 2 நாள் கழிச்சு அவன் வீட்டுக்கு போறது. சோதனை செய்தார் தலைவர், சோதனை செஞ்சு பார்ப்பாரு, அங்க ஒரு 10 பாட்டில் அவர் வச்சிருப்பாரு. உடனே அவர் மேல ஏய் நீ வந்து சாராயம் எடுத்துக்கிட்டு இருக்க மேல வந்து நான் வழக்கு போட்டுருவேன். இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா அவன் ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டு போயிருது. எந்த அதிகாரி நேர்மையான அதிகாரி சொல்லு? சரியான அதிகாரி. நான் சம்பளத்தை தாண்டி உத்தரவு வாங்கல எவனா சொல்ல சொல்லு? இருப்பாங்க, 100 பேத்துக்கு ஒரு ஆள் இருப்பான். உண்மையுமே மதிக்கத்தக்க காவல்துறை இருக்குது. அவங்க வெளியே தெரிய மாட்டாங்க, அவங்க வேலை உண்டு சோழி உண்டு இருப்பாங்க. அவங்களே காவல் நிலையத்திலே காவல்துறை அதிகாரிகளை கண்டுக்க மாட்டான். புழைக்க தெரியாத அவன் புழைக்க தெரியாத அவனை போய் அவன்கிட்ட போய் பேசி இருந்துச்சு, அவன்கிட்ட போய் நீ சொல்லிட்டா அவன் போய் இன்னொரு இடத்துல போய் சொல்லிடுவான், இன்னைக்கு ரைடு வரான்னு சொல்லிடுவான். அவன்கிட்ட சொல்லாத, ரகசியமா போய் நம்ம அமைக்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு. இவர் பிழைக்க தெரிஞ்சவர். இப்படி ஒரு காவல் நிலையம், இப்படி ஒரு காவல்துறை, இந்த துப்புக்கட்ட நிலைக்கு காவல் நிலையம் தள்ளப்படுவதற்கு காவல்துறை தள்ளப்படுவதற்கும் காரணம் இந்த திராவிட மாடல் அரசு தான். முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். தலை சரியா இருந்தால் அதே பகுதியில் வாழும் செல்லும். தலை தகுதியில இருக்க போய்தான் இந்த இடத்துல காவல்துறை கேடுகட்ட தரவில்லையா நிக்குது. அப்ப சரி செய்யணும். சரி செய்யணும். என்ன செய்யணும்? காவல் நிலையம் என்றைக்கு எந்த நிலைக்கு என்ன பிரச்சனைக்கு சென்றாலும் முதலில் காவல்துறையை சார்ந்த அதிகாரிகள் வர சொல்லி வந்தவங்களை மரியாதை குறைவாக நடத்தாது. இளையவர் என்றால் தம்பி என்றும் பெரியவர் என்றால் ஐயா என்றும் என்றைக்கு பேசி உட்கார வச்சு நீ மனுவை வாங்கி விசாரிக்க அன்னைக்கு தான் நீ விளங்குவ. அந்த நிலை வரும், வரும், மிக விரைவில் வரும். இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இதே மாதிரி நம்ம கடைசி வரைக்கும் போயிருவோம். போலீஸ் சொன்னோம்னா அப்படியே நம்மளை பார்த்தோம்னா பதறிடணும், அப்படியே மிடுக்கணும். எல்லையை பாதுகாத்த ராணுவ வீரர் வீட்டுக்கு வரும்போது அறம் இல்லாம வரான்டா. 5 பாட்டில கொண்டு வரான், சொந்த மருந்து கொடுத்துட்டு சரக்கு அடிச்சு அறம் இல்லாம காட்டு ஓரத்துல படுத்து ஓடி விட்டுறாங்க. நீ என்ன புடுங்கி இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய போற எச்ச பொறுக்கித்தனமா இருக்கின்ற போற காதை வாங்கி நக்கி திங்கிற நீயே பெரிய விறப்பு. அப்படியே யூனிஃபார்ம் போட்டா காக்கி சட்டை பார்த்தா காக்கி சட்டை கூட கண்டக்டர் டிரைவர் தான் போட்டிருக்காரு. எப்படி அப்படியே விறப்பான்னு போறான். இவரெல்லாம் ஸ்டேட் ஃபார்வர்டு, நான் யாரையும் எதையும் வேணும்னு. இதே மாதிரிதான் எங்க ஊர்ல சம்பவம் நடந்துச்சு. ஒரு 10 நாளைக்கு முந்தி, 10 நாளைக்கு கூட இருக்குன்னு நினைச்சேன். மரம் ஏறி என்ன செய்வாங்க? கருப்பட்டி காய்ச்சி வித்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த கருப்பட்டி காய்ச்சக்கூடிய அந்த இடம் என்பது தொழில் செய்யக்கூடிய ஒரு கோயில் மாதிரி அவங்களுக்கு. அந்த இடத்துக்குள்ள செருப்பை போட்டு சொந்த பிள்ளைகளை கூட உள்ள விட மாட்டான். அந்த மறையறி வீட்டு பிள்ளைகளுக்கு தெரியும், செருப்பை போட்டு உள்ள போக விட மாட்டான். அந்த இடத்துக்குள்ள 2 நாளைக்கு ஒருக்கா ஷூவை போட்டு 4 பேர் ரைடு போறாங்களாம். என்ன இருக்கு ஏது இருக்கு என்ன இருக்கு ஏது இருக்கு ரைடு போறேன். என்ன ரைடு? என்ன ரைடு? ரைடு போறோம் ரைடு போறோம் அப்படியே போய் உள்ள போய் அப்படியே அப்படியே மிரட்டுது உருட்டுது. அவன்கிட்ட போய் லுங்கு வெட்டி கொடு, பயணி கொடு, ஒரு 2 கிலோ கருப்பட்டி கொடு. ஏய்
இதை அன்பா கேட்டா அவன் கொடுத்துட போறான். 2 கிலோக்கு 4 கிலோ கொடுத்துறான். நாய அவன்கிட்ட போய் மிரட்டுதான். கல்லு இருக்கா மயிர் இருக்கான்னு மிரட்டுது. அப்படி மிரட்டும் பொழுது நான் போய் கேட்க, ஐயா என்ன அங்க நின்றுட்டு இருக்கலாம், என்ன சமாச்சாரம், 2 நாளைக்கு இருக்கா அங்க வரீங்களா, இங்க என்ன பிரச்சனை கேட்டா, உன்கிட்ட பத்தி வேண்டிய தேவை கிடையாது எனக்கு. நீ யார்கிட்ட சொல்லுவ? சைட்டா நீ வந்து மோடிட்டு சொல்லுவியா? எப்படி திராவிடத்தினுடைய தந்தை ஐயா ஸ்டாலின் சொல்லுவியா? புடுங்கி கேட்டதுக்கு பதில் சொல்லணும்ல. உன்னைய வெட்டிட்டான கூட அந்த நான் தான் சாட்சி சொல்லணும். நாய என்னன்னு கேட்டா என்னத்துக்கு வந்து சொல்லணும்ல. கல் இருக்கு, ஆமா இருக்கு, குடிச்சிட்டு போய் சாட்சி நான் சொல்லுவேன். அதை விட்டுட்டு கல் இல்ல வந்த வெளியே வந்து கல் இல்ல மலையில பார்த்து சொல்லுவேன். முட்டாப்பல இங்க வார அப்படிங்க. திரும்பி ஒன்னே கேட்ட முட்டாப்பல வர முடியாது. நீ இது அகராயா இல்லையா? இதுக்கு பிறகு கொழுப்பு. இந்த கொழுப்பு எடுத்தவன் நினைச்சுன்னா பஞ்சர் கிட்ட தேய்ச்சதுக்கு நம்ம இது இருக்குல்ல, இப்படியே தேப்பாங்க உப்புத்தாள், அதை வச்சு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே அவன் நாக்கை இழுத்து வச்சுட்டு நல்லா அப்படியே தேய்ச்சி விடுவோம். ஸ்டாலினியா ஒரு ஆள் மயிராடா அப்படின்னு. என்ன அக கொழுப்பு? ஆனா நீ ஸ்டேஷனுக்கு வா, கல் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன மயத்துக்கு நீ ஸ்டேஷனுக்கு கொடுத்த? அப்ப நான் சொல்ல நான் வரேன், எங்கேயா அவனை வாயா போட்டுக்கேன். உடனே ஸ்டேஷனுக்கு கூட்டு போனா இவன் ராங்கா பேசிருக்கேன், அந்த மாதிரி வீடியோ இருக்கு, அது வீடியோ பார்த்தானே, இவன் ராங்கா பேசிட்டான், உடனே நம்ம சட்டையை கழட்டியா ஒண்ணு உக்காரியா, வழக்கு போடு, போட்டுக்கா வழக்கு போடு, வழக்கு போடு, போடணும்ல வழக்கு போடு. வழக்கு போடல, சிபாரிசு பண்ண விட்டுட்டான். நான் என்ன கேட்கேன், நான் பேசுனதை வீடியோ எடுத்து நீ வச்சிருக்கேன், சரி ரைட்டு. நான் பேசுனதுல உனக்கு அச்சுறுத்தும் விதமா கொலை மிரட்டல் எடுத்து நான் பேசியிருக்கேனா? இல்ல உன் குடும்பம் குட்டிகளை வச்சியோ இல்ல ஒன்னையவோ ஆபாச வார்த்தையெல்லாம் நான் திட்டிருக்கேனா? எதுவும் கிடையாது. ஐயா என்ன இங்க நிக்கியன்னு கேட்டா, ஐயா நாங்க இந்த மாதிரி கல்லுக்கு வந்தோம், விசாரணைக்கு வந்தோம், இல்லன்னு தெரிஞ்சு போச்சு, நாங்க கிளம்பிட்டோம், ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு, வாங்க 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 நீங்க தான் வருவீங்க. நான் எதிர்பார்த்தேன். எதுக்கு எதிர்பார்த்தேன்? எப்படி வாங்க 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 நீங்க தான் வருவீங்க எதிர்பார்த்தேன். அப்புறம் நாங்க தானே வருவோம். நாட்டுல எங்க அநீதி நடந்தாலும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்க தானே வருவோம். யாரு வருவா? உங்க ஐயா வந்து நிப்பாருங்க. எப்படி உடனே எஸ் அவர் பேரோட மறந்து வச்ச இந்த பேரை பதிக்கணுமே, பவர் எஸ் சிவகிரி காவல் நிலையத்துடைய பவர் எஸ், அவர் பேர் சரியா நினைவில் இல்ல. அவரு விசாரணைக்கு உள்ள கூப்பிடுறாரு. நான் போய் எப்பயும் போல சேர்ல உட்கார்ந்து எந்திரியா. இவர் என்னமோ பெரிய இந்த வெள்ளக்காரன் ஆட்சி காலத்துல இருந்தார்ல துறை, சாக்சன் துறை மாதிரியும், நான் என்னமோ வீரவண்டிய கட்டவம மாதிரியும் சேர போட்டு உட்கார போனா சேர்ல உட்கார எந்திரியா. சரி எந்திரிச்சாச்சு. என்ன கிழிச்சிட்ட? என்ன கிழிச்ச நீ? சேர்ல உட்கார விடாத அளவுக்கு என்ன தப்பு செஞ்சு நானு சொல்லணும்ல? சொல்லல. இப்படிதான் இருக்குது காவல்துறை. ஒரு காவல் நிலையத்திற்கு ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவங்க போகும்போது வா போ உட்காரு எந்திரி. ஏண்டா வெண்ண சாதாரண டிஎம்கே கட்சியை சேர்ந்த ஒரு வார்டுடைய செயலாளர் ஸ்டேஷனுக்கு கரவெட்டி கட்டிட்டு வந்தா எந்திரிச்சு நின்று சேர்த்துடிக்க, என்ன மயத்து கடிக்க சம்பளம் அவனடா கொடுக்க புடுங்கி பொதுமக்கள் வரிப்பணத்துல இருந்து சம்பளத்தை வாங்கிட்டு கரவெட்டி கட்டின டிஎம்கே காரன் வந்தோம்னா எந்திரிச்சு நின்று செலக்ட் அடிக்குது. சார் வாங்குங்கிறது எல்லாம் கொழுப்பா இல்லையா? அதை நம்ம கேட்கும் விதமா நம்ம ஏதாச்சும் ஒரு அசம்பாவம் நடந்த கூட நம்ம ஏதாவது கேட்கணும், நம்ம ராங்கா பேசுது. அப்பதான் சட்டமெல்லாம் அவர் பேசுவார். காவல்துறை என்னன்னு தெரியுமா, நாங்க எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா, இதெல்லாம் நம்ம தான் பேசுவாரு. ஆனா கரவெட்டி என்ன அப்படியே கப்பல் கையை கட்டி ஐயா சிறை கட்டி நிற்பாரு. எதுக்கு? போகும்போது பெட்ரோல் ஒரு 500 ரூபாய் கொடுப்பாரு. அதுக்கு அட கர்மமே. இதுல வேற வெறப்பா இருந்துகிட்டு விசாரணைங்கிற பேர்ல பல கொலை செய்தான் தாயடு. இந்த நிலை மாறணும். மக்கள் யோசிக்கணும். இன்றைக்கு நடப்பது அஜித்குமாருக்கு மட்டுமல்ல இந்த மரணம், நாளைக்கு நமது வீட்டு பிள்ளைகளுக்கு நடந்தாலும் அந்த மரணம் மிக கொடியது, வலியது. அதனால் என் அன்பு உறவு நன்றாக தயவு கூர்ந்து சிந்தித்து இனி வரும் காலம் மக்களை காக்கக்கூடிய அரசை தேர்ந்தெடுத்தால் போராட்டம் என்பது எங்கும் வராது. காவல்துறை என்பது கைது நடவடிக்கை என்பது இல்லாது போயிடும். எப்படின்னா நாம் தமிழர் கட்சி வந்தவுடன் காவல்துறை என்பது 20 பேர் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷனில் 60 பேராக உயர்த்துவது. 8 மணி நேரம் தான் அவர்களுக்கு வேலை. வீட்டை பார்த்து போய்கிட்டே இருக்கலாம். மறு சுட்டுக்கு அடுத்த ஆள் வந்துடும். சம்பளம் 2 மடங்கு. கைவிட்டு வாங்கக்கூடாது. லஞ்சம் வாங்கிட்டானா வேலையை விட்டு தூக்கிடுவோம். அவர்களுக்கு என்று சில மரியாதை. அது எப்ப கிடைக்கும்? அவர்களாக இருக்கின்ற பொழுது கிடைக்கும். அப்ப குற்ற செயல்களை செய்ததற்கு பிறகு பிடிப்பதல்ல காவல்துறையுடைய வேலை. குற்ற செயலை நடைபெறாமல் இருக்க
இருக்க வேண்டிய சூழலை உருவாக்குவதுதான் காவல்துறை வேலை. அந்த நிலைக்கு மாற வேண்டும் என்றால் என் அரும் தம்பிகள் தங்கைகள் தாய் தமிழ் உறவுகள் நன்றாக சிந்தித்து காலத்தின் தீர்ப்பை உங்கள் கையில் கொடுக்கிறோம். சிந்தித்து நாம் செயல்பட வேண்டிய காலம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.